டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 நாள் தொடர்ந்து 3 நாளா 289 பாடி வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி நாய் ஒரு வீக்கத்தோட அதோட மூச்சை லைட்டத்தை பார்க்க முடியுது. அழுதுகிட்டே வந்து 180 பாடி வந்து தோண்டி எடுக்கும் போது கால் தனியா, கை தனியா, அவங்க தலை தனியா அப்படிலாம். நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் கட்டில் கடியில போய் என்ன பண்றதுன்னு செய்வ தெரியாம அந்த ஒரு கட்டில் கடியில போய் அவங்க நிலைய சிதைந்து வந்து அவங்கள வந்து 2 பேரையும் மீட்க எடுத்திருக்காங்க. என் பையன் என்னானா, என் பொண்ணு என்னானா, என் ஒய்ஃப் என்னானா, என் அம்மா என்னானாங்க, அப்பா என்னானாங்கன்ற கேள்விதான் அவங்களோட வழியை பெருசாக்கு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் வயநாட்டிலிருந்து சங்கவி விஜயராகவன் அவங்க டீமோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வயநாட்டில் ரெஸ்கியூ ப்ராசஸ் எல்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக வாதிக்க போகிறோம். மேம், இப்போ வயநாட்டில் இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு துயரத்துக்குள்ளாக இருக்குது வயநாடு? இந்த சேதங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, உயிரிழப்புகள், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேம். வந்து ரொம்ப அதோட சிக்கத்தை வந்து பயங்கரமா பலத்தமா காமிச்சிட்டு போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப மன வருத்தமா எங்களுக்கு இருக்கு. ஒரு வீட்டையும் பார்க்கும்போது, ஒரு இடத்தையும் பார்க்கும்போது அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமே அந்த வீட்டுல இல்லை. அவங்க சிலிண்டர் பாக்குறது, அவங்க வீட்டு பைப்பு, அவங்க போட்டு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், பீரோ, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்கறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு திங்ஸையும் வாங்கி சேர்க்கறதுக்கு எவ்வளோ விதமான கஷ்டம் வந்து பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனா அந்த பொருள்லாம் இங்க சிதறி கிடக்க பார்க்கும் போது உண்மையிலே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு குட்டி நாய் ஒரு வீக்கத்தோட அதோட மூச்சை லைட்டத்தை பார்க்க முடியுது. அழுதுகிட்டே வந்து அவங்க நம்ம ஓனரை எல்லாரும் பாத்திர மாட்டோமோ, நம்ம வளர்த்தவங்களை பாத்திர மாட்டோம், பிஸ்கெட் கொடுத்தா கூட அதை வாங்க மாட்டேங்குது. தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 நாள் தொடர்ந்து 3 நாளா 289 பாடி வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முண்டகை அப்படிங்கிற இந்த வில்லேஜ்ல வந்து ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் அந்த ஏரி சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50+ பாடிஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களால ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு சொல்லணும்னா 180 பாடி வந்து அவங்களோட பாடியை வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அவங்களோட கை, கால், தலை எல்லாமே இன்னும் எதையுமே அவங்களால ஒன்னும் சேர்க்க முடியாது. தனித்தனியா தான் இங்க இருக்கிறவங்க யாரையும் ஃபைண்ட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து அவங்க அம்மா அப்பாவை இருந்துட்டாங்க, நிறைய குழந்தைங்க இறந்துருக்குங்க, நிறைய பிரெக்னன்ட் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த வீட்டெல்லாம் உள்ளாரெல்லாம் போய் பாக்குறப்ப எவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துருக்காங்க, எவ்வளோ ஒரு நேச்சுரல் லைஃப் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லாமே பார்த்து பிளான் பண்ணி எல்லாமே பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் பார்க்கும்போது மண்ணு பகுதி, அவங்க யூஸ் பண்ண மெடல்ஸ், அவங்க யூஸ் பண்ண அந்த சோஃபா வந்து கார்ல இருந்து ராயல் என்ஃபீல்டுங்கிறது எத்தனை பேருக்கு கனவு, எவ்வளவு இளைஞர்களுக்கு அது ஒரு கனவா இருக்கீங்க. அத்தனை ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து செதறி கிடக்கிறத கண்ணா பின்னா எழுதிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு உண்மையிலே வருத்தத்துக்குரியதா இருக்கு. அப்ப கார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது நிறைய பேருக்கு இன்னும் ட்ரீமாவே தான் இருக்கு. அந்த கார்லாம் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. நிறைய மனுஷர்கள் அவங்க வந்து யூஸ் பண்ண திங்ஸ், அந்த டப்பாலாம் புதுசா வாங்குறதுக்கு யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யூஸ் பண்றதுக்காக ஒன்னொன்னா புதுசா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீடு உபயோகப்படுறது சிலிண்டரு, அப்புறம் யூஸ் பண்ற மளிகை ஜாமான் அப்புறம் கவரோட வாங்கி அப்படி வச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. செப்பரி கடைசி எல்லாம் பாக்கெட்டா சொல்லிட்டு எதுவுமே அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த பிளாங்கெட் எல்லாம் எல்லாமே எதுவுமே சொல்ற மாதிரி நிலைமை இல்லை. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் கட்டில் கடியில போய் என்ன பண்றதுன்னு செய்வ தெரியாம அந்த ஒரு கட்டில் கடியில போய் அவங்க நிலைய சிதைந்து வந்து அவங்கள வந்து 2 பேரையும் மீட்க எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மீட்பு பணி நடக்கும்போது நிறைய உயிரோட இருக்கிறவங்களை கொண்டு போய் முகாமில் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பங்கள் எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னும் வந்து உடல் கிடைக்குமான்னு கூட எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குன்னு அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த தருணங்கள்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க மேம். எந்த அளவுக்கு உருக்கக்கூடிய ஒரு ரணமான ஒரு மொமெண்டா இருந்தது அதெல்லாம்? அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா, இல்லைன்னா சப்போஸ் அவங்க வந்துட்டு அந்த காணாம போன அந்த ஆல்ரெடி மீட்டு எடுத்த அந்த பாடியில இருந்து அதுல ஏதாவது இருக்காங்களா, இல்ல உண்மையில எங்கேயாவது கிடைச்சிட மாட்டாங்கன்னு அவங்க தேடி அந்த ஏக்கத்தை வந்து அந்த கண்ணில் எங்களால பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து நாங்க உயிர் தப்பிச்சிட்டோம், இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க வாயில சொல்றப்ப எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு
மன வருத்தமா இருக்கு. தோண்டி எடுக்கும் போது கால் தனியா, கை தனியா, அவங்க தலை தனியா அப்படிலாம் இருக்கு. அவங்க இந்த ரெசிவ்ல வேலை பார்த்தவங்க வந்து சொல்றப்ப உண்மையிலேயே வந்து அதை விவரிக்கவே முடியல, வார்த்தையில விவரிக்கவே முடியல. அது இன்னும் வந்து கிடைச்சிட மாட்டாங்களா, இப்ப வந்துட மாட்டாங்களா, அப்ப வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க கண் மூட்டு போட்டு காத்துட்டு இருக்கிறத வந்து என்னால வந்து கண்டிப்பா வந்து எங்களால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. இயற்கை ஏன் வந்து இவ்வளவு ஒரு பாடப்படுத்தி எடுத்துருச்சுன்னு தெரியல. அந்த இயற்கை மாற்றங்கள் இதுக்கு இவ்வளவு பெரிய காரணமும் சொல்லுவாங்க. இப்போ களத்தில் இருக்கீங்க, இந்த வயநாட்டு நிலச்சரிவில் புதைந்திருந்தவர்கள் உயிரோட வெளியே எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய மன நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரவலாக பேசப்படுது. அவங்களுக்கெல்லாம் இன்னும் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேசப்படுது. அந்த அளவுக்கு பாதிப்பு எப்படி இருக்குது அவங்களுக்கு? மன அளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த மீண்டு வந்தவங்க? 4 நாள்ல மேபி நிறைய பேர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை மண்ணுக்குள்ள அப்படின்றத நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா எங்க மனசுக்குள்ள தோணுச்சு, நாங்க போடுற எஃபர்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் உயிரோட வெளியில வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக தான் அந்த பணியை நாங்க மேற்கொள்றோம். இந்த மஞ்சுமா பாய்ஸ்ல வரா மாதிரி எப்படியாவது ஒருத்தர் அவனுக்கு உயிர் இருக்கோம்பா அப்படின்னு சொல்லி தேடி பண்ணிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட மனிதர்களை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதே தெரியல. அதாவது மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கான்சியஸே இல்லாம தான் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சு அவங்களால அசைக்க முடியுதுன்னும் போது உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில எடுக்கிறாங்க. எடுத்து அவருக்கு வந்து 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது. 3வது நாட்களுக்கு அப்புறம் வழி, என் பையன் என்னானா, என் பொண்ணு என்னானா, என் ஒய்ஃப் என்னானா, என் அம்மா என்னானாங்க, அப்பா என்னானாங்கன்ற கேள்விதான் அவங்களோட வழியை பெருசாக்கு. அவங்க கேளுங்கன்னு அவ்வளவு ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் அந்த பெரிய வழிகளை பத்தி எல்லாம் யோசிக்க தெரியல. ஆனா மனநிலைமை முழுசா, ஏன்னா அது வந்து உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உயிர், அதாவது அவங்களோட குடும்பங்கள் சம்பந்தப்பட்டதுன்றதுனால அதுல இருந்து அவங்க மீள முடியறது இன்னும் 6 மாத காலங்கள் ஆனாலும் முடியாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இப்போ இந்த மீட்பு பணிகள்லாம் துரிதமாக நடக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், உயிரிழந்தவர்கள் எல்லாரையும் வந்து அவர்களுடைய சடலங்களை எல்லாம் மீட்டெடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப கிட்டத்தட்ட வந்து 216 பேர் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமை காணாம அப்படின்ற விஷயங்கள் அறியப்பட்டிருக்கு. அந்த 216 பேர் எங்க இருக்காங்கன்னு வீடு வைஸா தேடுறாங்க. அப்ப கடைசியா அவங்க வீட்டு பக்கத்துல எங்க இருக்காங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வீடு ஒரே ஒரு லேடி எங்க இருக்காங்கன்னு 70 பேர் தேடுறாங்க. இன்னும் கீழே போக 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 எங்க இருக்காங்கன்னு தேடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்குள்ள யார் யாருக்கெல்லாம் இருக்காங்கன்றதை எடுத்துருவாங்க. அதையும் மீறி நம்ம ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான், அவங்க 50 அடி பள்ளத்திலேயோ 100 அடி மண்ணுக்குள்ளேயோ இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன மிஷின் இருந்தாலும் எவ்வளவு பெரிய டெக்னாலஜிகள் இருந்தாலும் எத்தனை புல்டோசர் வச்சு தேடினாலும் 1 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுவும் அதை எடுக்கும் போது கை தனியா கால் தனியா வர நிலைமையை பார்க்கும்போது அது எடுக்கிறவங்களுக்கும் முடியல, அதுக்கான பணி செய்யற எங்களாலையும் அது முடியல. அவங்க குடும்பமே சொல்லிடுறாங்க, பரவாயில்ல நாங்க இதுதான் அவங்களை புதைச்ச இடமா இருந்து நினைச்சுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்கன்றதுதான் உண்மையான விஷயம். நம்மளால வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்களை வந்து நல்ல விதமா அவங்க அடக்க பண்ண முடியும். அவங்க இறந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரோஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரேயர் தான் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ணக்கூடிய நிலைமையில வந்து நம்ம கேட்கவே ரணமா இருக்கு. அதே நேரத்தில் இப்போ உயிர் மீண்டவர்கள் ஒரு மறுஜென்மம்னு சொல்லலாம் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப, இப்போ அவங்களுக்கும் தப்பித்தவர்களுக்கும் என்ன மாதிரியான நிவாரணம் உடனடியாக தேவை? இப்போ தமிழகத்திலேருந்து மக்கள் வந்து உதவ முன் வந்திருக்காங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரெக்குவயர்மெண்ட் பத்தி நான் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு குடும்பம் நடத்தணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து ஒரு பொருளாதான் ஒரு வீட்டுல வாங்கி நம்ம வந்து சேர்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு குடும்பத்தை கொடுத்து நம்மளால செட்டில் பண்ணிட முடியாது. ஆனா உடனடி சேவை வந்து அவங்க போட்டுக்கிற அந்த துணிமணி அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்க போட்டுக்கிற நைட்டு, பிரேசரு, பேண்டேஜ், அவங்க யூஸ் பண்றதுக்கு நாப்கின்ஸ், தலைக்கு வரதுக்கு சீப்பு, எண்ணெய், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஒரு உமன்ஸ் வந்து ரொம்ப அவங்க யூஸ் பண்ற மாற்று. ஏன்னா ஒருத்தர் மட்டும் சேர்ந்து இது வந்து கிடையாது. கவர்மெண்ட் மட்டும் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு ட்ரெஸ் பண்ண கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதனால நம்ம வந்து நம்மள மூணு சப்போர்ட் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற மக்கள் வந்து இல்லாதவங்க கிடையாது, எல்லாத்தையும் இழந்தவர்கள். அதனால நம்ம அவங்க வந்து அவங்க திருப்பி மேலும் நம்ம கவர்மெண்ட் பேக் சைடு வர ஜென்ஸ்னா அவங்க ஷர்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னர்ஸ், மென்ஸுக்குமே இன்னர்ஸ் தான் தேவைப்படும். கிட்ஸுக்கு பால் பாட்டில், இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்சியலான திங்ஸா உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. அப்புறமா அவங்க ஒரு குடும்ப நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து
நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள், நம்மளால முடிந்த ஒரு உதவிகளை வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு குடும்பத்தை வந்து ஒரு சில தன்னால கஷ்டப்படலாம், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்றப்ப கண்டிப்பா அவங்களால ஒரு திரும்பி ஒரு நார்மல் லைஃப் வர முடியும். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அவங்களால இன்னைக்கு நாளைக்கு அதை மறக்கவே முடியாது. நம்மளாலே நம்ம இன்னைக்கும் அவங்க எல்லாம் பார்த்துட்டு கூட இல்லை, நம்மளாலே இந்த விஷயத்த மறக்க ரொம்ப நாள் ஆகும். அப்ப அவங்க கூட பிறந்து வளர்ந்து ஒரே இடத்துல இருந்தவங்களுக்கு வந்து அவங்களோட மனநிலை வந்து அமைச்சு கொண்டு வரதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம், லைட்டர் கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அவங்க சைக்காலஜிக்கலா வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் நல்லது நம்ம பேசி பண்ணி நம்ம அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களை கொஞ்சம் பேசி அவங்க கூட நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ பேசிக் திங்ஸ் நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம ஆர்டர் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் தமிழ்நாடு வாலண்டியர்ஸ். ரொம்ப நெருக்கடியான நேரத்துல நாங்க இப்ப எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க எல்லாம் பண்ண நிறைய மல்டிபிள் டீம்ஸ் இன்டர்வியூஸ் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரெஸ்ஸஸ் இன்னர்ஸ் நிறைய பேர் செஞ்சு செலக்ட் பண்ணி பண்டலா நான் ரிலீஸ் பண்ண டிபெஸ்ட் அந்த கீழே வச்சிருக்கோம். ஸோ அதை போய் நாங்க எங்களுக்கு நெக்ஸ்ட் வருது ரிலீஸ் முடிச்சோம்னா நாங்க அந்த ஒர்க் தான் பண்ணிருக்கோம். ரொம்ப நெருக்கடியான நேரத்துல மீட்பு பணிகளுக்கு இடையில இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக மக்களுக்கு வயநாடை பத்தி நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய குழுவினருக்கும் நன்றி. நீங்க செய்யக்கூடிய இந்த ஆகச்சிறந்த சேவை வந்து தொடரணும், அது வெற்றிகரமா அமையணும்னு. ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் மீட்பு பணிகளுக்கு இடையில இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக மக்களுக்கு வயநாடை பற்றி நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய குழுவினருக்கும் நன்றி. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆகச்சிறந்த சேவை வந்து தொடரணும், அது வெற்றிகரமாக அமையணும் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசியா நாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம். என்னன்னா நாங்கெல்லாம் தன்னார்வலர்கள் தான். ஆனா தன்னார்வலர்களை விட நமக்கு ஒரு அரசு சம்பளம் கொடுக்குது, அந்த வேலையை மட்டும் நினைக்காம உண்மையான உயிரா நினைச்சு பின்னாடி வேலை பார்க்கிற அந்த மனிதர்கள் தான் நாம வணங்கக்கூடிய ரியல் ஹீரோஸ் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா உண்மையிலே அவங்களோட பணிகள் தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எதற்கும் போகிறது கிடையாது. முழு நேரமும் மக்களுக்காக மட்டும் மனிதரா இருக்காங்க. அது இல்லாம கேரள மனிதர்கள் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம் அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து நாங்க வர வழியில சமைச்சு கொடுக்க ஒருத்தர் சாப்பாடுக்கு ட்ரெயின்ல வரும்போது அங்க இருந்து இறங்குற கோழிக்கூட்ல இறங்கினோடனே வண்டியை கேரளால இருந்து ஒரு வண்டிக்கு கொடுக்குறாங்க. அந்த வண்டிக்கு வந்து நீங்க காசு கொடுக்க வேண்டாம், வெறும் டீசல் அடிச்சா போதும்ன்றாங்க. அப்புறமா அது கூட வேணாம் சார் நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. உங்களை டிராப் பண்ணுமா சொல்லுங்க, போன் அடிக்க சார் நான் பாத்துக்கிறேன்றாங்க. இங்க லோக்கல்ல டிராவல் பண்ணுமா ஃப்ரீயா நாங்க பண்றோம் சார்ன்றாங்க. அங்க இருந்து இங்க கிளம்பி நாங்க மலைனால ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் ஏறினதுக்கு அப்புறமா எங்களுக்கு எடுத்து வந்து பரோட்டாவும் சிக்கன் கறியும் எடுத்து வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு உட்கார வச்சு சாப்பிட பார்த்து இருக்கக்கூடிய மனிதர்களோட இன்னைக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றதுல இதை விட பெரிய இது இல்லை. அது உங்களை மாதிரியான மீடியா நண்பர்கள் தான் அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை இன்னும் விருதுபடுத்துறோம்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.